Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ஒரு டிஃபரண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துட்டதுக்கப்புறம் அது கூட நாம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 1.5 கப்பு கோதுமை மாவு கரெக்டாக 4 சப்பாத்தி கிட்ட வரும் நம்மளுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மாவு நம்மளுக்கு டக்குன்னு சாஃப்டாகிடும். நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 3 முட்டையை நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு நல்லா முட்டையை அடித்து விடுங்க. இதுதான் நாம் அந்த சப்பாத்தி மாவில் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்துக்கலாம். இதை நாம் ஒரு 4 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற 1.5 கப் அளவு மாவுக்கு கரெக்டாக 4 கரெக்டாக வந்தது. நீங்கள் அளவு உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் கரெக்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. இது 1 2 சாப்பிட்டாலே பெரியவங்களுக்கே வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ நான் இந்த மாவை 4ஆக பிரித்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ 4த்தையும் நாம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா கொண்டு வந்துடலாம். இதில் நாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட இதையே நீங்கள் 8 பார்ட்டாக கூட நீங்கள் பிரித்து செய்யலாம். இப்போ நான் 4 உருண்டைகள் இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவை இது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த உருண்டையை இதை மாதிரி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு நல்லா விரித்து விடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு இதுக்கு நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதனுடைய திக்னஸ் பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லை. இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ நாம் ஆல்ரெடி அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஒரு 2-3 ஸ்பூன் நாம் சென்டர் பார்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் நிறைய வெங்காயம் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் மாவில் சீக்கிரமாக அது ஊறாது. ஸோ இது மாதிரி ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உள்ளே இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் சின்ன ஸ்பூனால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் இது மாதிரி பரப்பி வச்சுட்டு இப்போ இதை நான் எப்படி மடிக்கணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ சென்டர் பார்ட்டில் நம்ம வச்சாச்சு. நம்ம வந்து சைடில் இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மாதிரி நீங்கள் ஒரு கம் மாதிரி நீங்கள் தடவிட்டு வரணும். இது மாதிரி தடவும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து மாவு ஒட்டிக்கும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓரங்களெல்லாம் தண்ணி தொட்டு இதை மாதிரி தடவியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இதை மாதிரி, அடுத்து இந்த சைட்லேருந்து இதை மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதை மாதிரி ஒட்டிடலாம். அந்த சைடு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து அந்த ஓரங்களை மட்டும் அழுத்தி விடுங்க. சென்டரில் அழுத்திடாதீங்க, ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். நாம் இதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டது. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நாம் வந்து ரொம்ப நேரம் இதை வச்சுருக்கக்கூடாது. டக்குன்னு நாம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஆல்ரெடி மடித்து வச்சுருந்த அந்த இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து லைட்டாக ஆயிலோ இல்லை பட்டரோ இல்லை நெய்யோ கூட நீங்கள் சேர்த்து நல்லா வந்து 2 பக்கம் வெந்து நல்லா வந்து சுட்டு எடுக்கலாம். இதை சுட்டு எடுக்கும்போது நீங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கணும். சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பி போட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு சைடு நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ அடுத்த சைடும் நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் இதே மாதிரி இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்சு வேணும், நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி கூட இதை கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும், கொஞ்சம் மொறுமொறுன்னு கிடைக்கும். இது மாதிரி எடுக்கும்போது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இப்படி வந்து செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சாஸோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி உள்ளே வந்து முட்டை ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், அதுவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு சாஸில் நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Vijis. Thanks for watching.